ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே பெரியோர்கள் வாழ்வில் நடந்த ஒரு சுவையான சம்பவத்தைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழ் எழுத்தாளர் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. மேடையில் வீற்றிருந்தவர்கள் தமிழுலக ஜாம்பவான்கள். ராஜாஜி எழுத்தாளர்களுக்கு யோசனை சொல்லத் தொடங்கினார். எழுதும் பொருள் உணர்ச்சி பூர்வமாக எழுதுவது நல்ல எழுத்து அல்ல. எளிமையாக உடனே புரியும்படி எழுதுவதுதான் சிறந்த எழுத்து. வளைத்து வளைத்து எழுதுவது வெறும் அலங்காரம் என்றும் கூறினார். மேலும் உதாரணமாக, இப்படி நான் சொன்னால் மிகையாகாது என்று எழுதுகிறார்கள். அது மிகையோ என்று எழுதுபவர்க்கே சந்தேகமாக இருக்கிறது. நேரடியாக விஷயத்தை கூற வேண்டும் என்றார். உடனே ராபி சேதுப்பிள்ளை எழுந்தார். சில மணித்துளிகள் பேசினார். பேசிய ஒவ்வொரு வாக்கியத்தையும் மிகையாகாது என்று முடித்தார். அந்த சொல் சரியான தமிழ்ச்சொல், கையாளுவதில் தவறில்லை என்பது அவருடைய வாதம். ஒவ்வொரு முறையும் மிகையாகாது என முடித்தபோது சபையோர் சிரித்தனர். ராஜாஜியும் மேஜையை தட்டி தட்டி அனுபவித்தார். சேதுப்பிள்ளை அமர்ந்ததும் ராஜாஜி மிகையாகாது என்ற சொல்லை பற்றி நான் சொன்னதை சேதுப்பிள்ளை சற்று மிகைப்படுத்திவிட்டார் என்றால் அது மிகையாகாது என்றாரே பார்க்கலாம். அடுத்த பதிவிலே இன்னொரு தலைப்பிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.